எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று திருக்கோத்தும்பியில் 9வது பாடலுக்கு விளக்கம் காணும் பெரும்பேற்றை இறைவன் அடைத்துள்ளான். சரியா? திருக்கோத்தும்பி 9வது பாடல். கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமேதான் எனக்கு மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கறுத்த கருணைக்கடலுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி. ஒரு உயிரை பிடித்துள்ள மயக்கத்தை பேரண்ட நாயகன் ஒருவனால் மட்டும்தான் அறுக்க முடியும், வேற யாராலும் அதை அறுக்க முடியாது. என்ன மயக்கு அப்படின்னா, கூடுமானவரை பெரும்பாலான ஓமான ஓமயங்களை நான் இந்திய தத்துவ ஞானிகள்கிட்ட இருந்து தான் நான் எடுத்துக்கிறது வழக்கம். நான் சொல்லக்கூடிய ஓமானங்கள் யாரோ பேர் சொல்லலை அப்படின்னா ஏதோ ஒரு இந்திய தத்துவ ஞானி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இதெல்லாம் என்னுடைய சொந்த கருத்துக்கள் எதுவுமே இல்லை. சின்ன வயதில் ஏதோ கொஞ்சம் புஸ்தகம் படிக்கிற பழக்கம் இருந்ததுனால அது படித்து ஒரு 20 வயது வரை தெரிந்து கொண்ட கருத்துக்கள் இவைகள். அதனால் அது 90% இந்தியாவில் உண்டான ஞானிகள் சொன்ன கதைகளாக அது என் மனதில் ஆழ பதிந்திருக்கும். மயக்கு அப்படிங்கும்போது ஒரு குருநாதர்கிட்ட போய் ஒரு சீடன் போய் கேட்டான், சுவாமி மயக்கறுத்த கருணைக்கடலுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி, மயக்கு என்ன மயக்கு அப்படின்னு குருநாதர் சொன்னார். எனக்கே இப்போ ஒரு மயக்கமா இருக்கு தம்பி அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு மயக்கமா? எல்லாரும் வர்றவங்களுடைய மயக்கமெல்லாம் நீங்க தான் தீர்த்து வைக்கிறீங்க, நீங்க தான் மெய்ஞானின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கு கீழே இத்தனை சீடர்கள் உட்கார்ந்து இவ்வளவு திருவாசக கதைகள் கேட்குறாங்க, உங்களுக்கு ஒரு மயக்கம் வர முடியுமா? ஆமாம் வந்திருக்கு தம்பி, அது உண்மையான மயக்கு தான், நான் அதை தெளிவாக நம்புகின்றேன், நீங்களும் நம்பணும், எனக்கு அந்த மயக்கத்துக்கான விடையை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னார் குருநாதர். சுவாமி நீங்கள் என்ன கட்டளை இடுறீங்களோ எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை நினைவில் கொண்டு நாங்கள் நீங்கள் மயக்கமாக இருந்தால் என்ன மயக்கம்னு சொல்கிறோம் அப்படின்னா. குருநாதர் சொன்னார், நேற்று இரவு நல்ல அசந்து தூங்கி கொண்டிருந்தேன். அந்த தூக்கத்தில் ஒரு கனவு வந்தது. நான் திடீர்னு ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிவிட்டேன். பட்டாம்பூச்சியாக நான் எவ்வளவு நேரம் இருந்தேன்னு தெரியல. தூக்கம் கலைந்து எழுந்தேன், நான் நானாக விட்டேன். இப்ப நான் பட்டாம்பூச்சியாக ஆனது உண்மையா அல்லது ஒரு பட்டாம்பூச்சி என்னை மாதிரி ஆகிவிட்டதுன்னு நான் இப்ப நினைக்கிறேன். நான் எப்போது கனவு காணுகின்றேனோ அந்த கனவு எனக்கு மாறி மீண்டும் நனவு வருதோ அது மாதிரி ஒரு பட்டாம்பூச்சியும் கனவு காணலாம் இல்லையா? அந்த பட்டாம்பூச்சி ஒருவேளை என்னை போல் கனவு கண்டு கொண்டு நானாக மாறிவிட்டதோன்னு எனக்கு ஒரு அச்சம் வந்துருச்சுன்னு சொன்னாராம். நான் சொல்ற கதை உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அதாவது நேற்றைய இரவு தூக்கத்தில் இவர் பட்டாம்பூச்சி ஆயிட்டார். இப்போ இவர் நல்ல நனவோடு இருக்கிறாரு. இவருக்கு என்னென்ன வந்துச்சு, ஒருவேளை நான் தானா, நான் ஒரு பட்டாம்பூச்சி நானாகி அது இது மாதிரி கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம், என்னக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சியாக நான் மலர்ந்துட்டேனோ, அந்த பட்டாம்பூச்சி என்ன மாதிரி ஆயிட்டேன்னு அது கனவு கண்டுக்கிட்டு இருக்கா, நான் உண்மையில் யார் அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டான். சீடர்களை பார்த்து கேட்டாங்களாம். அவங்க ஆமாம் ரைட்டு தானே, பட்டாம்பூச்சியும் கனவு காணலாம், பட்டாம்பூச்சி எங்கள் குருநாதர் மாதிரியே ஆற மாதிரி ஒரு கனவு கண்டிருக்கலாம், அந்த குருநாதர் இந்த உருவத்தில் இருக்கலாம் அப்படின்னு அவங்க சீடர்கள்லாம் நினைக்க ஆரம்பித்தாங்க. உடனே அவங்களுக்குள்ளே ஒரு நினைப்பு வந்துச்சு, நான் யார், நான் இதுக்கு முன்னால் ஒரு காலத்தில் நான் ஒரு கோடீஸ்வரன் ஆனன்னு கனவு கண்டேன், இன்னொருத்தர் நான் கீழே விழுற மாதிரி கனவு கண்டேன், நான் அப்புறம் கால் ஒடிஞ்சு போகிற மாதிரி கனவு கண்டேன், இப்போ கால் நல்லா இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன், இதில் எது உண்மை, எனக்கு கால் ஒடிஞ்சது உண்மையா அது ஒடியாது உண்மையா? இதெல்லாம் மனசில் வாங்கிக்கிட்டு தான் பட்டினத்தார் படித்தார். இந்த ஒரு வீட்டில் அந்த தெருவழியே போய்கிட்டு இருந்தாராம், எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்களாம். இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டார். அவங்க சொன்னாங்கன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, அந்த அசம்பாவிதத்துக்காக வேண்டி அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஓ, செத்த பிணத்தை நோக்கி இனி சாகும் பிணங்கள் அழுது கொண்டிருக்கின்றனவான்னு கேட்டார் அவர். ஏதோ ஒரு பிணம் செத்து போச்சு, இனிமேல் நாமளும் சாகத்தான் போகிறோம், எல்லாரும் இரவா நிலையோ பிறவா நிலையோ பற்றி போகிறதில்லை. அப்போ அவர் உள்ள ஆறுதல் சொன்னதாக சொல்கிறாங்க. எத்தனை தாயிரும் இந்த பிறவியில் உனக்கு இவன் தாய் இறந்து போனது, போன பிறவியில் உனக்கு தாய் யாரு, இனி வரும் பிறவியில் உனக்கு தாய் யாரு? எப்படி ஒரு குருநாதர் ஒரு பட்டாம்பூச்சியாக ஆனதாக கனவு கண்டு கொண்டு மீண்டும் தான் குருநாதரான ஆன பிறகு ஒருவேளை தான் குருநாதர் தானா அல்லது பட்டாம்பூச்சி
ஒரு குருநாதர் ஆனதாக கனவு கொண்டு இருக்கிறதான்னு ஒரு ஐயப்பாடு வந்ததோ, இது மாதிரி உலகியல்ல ஒரு மயக்கு. எது நான் யார், நான் ஒருவேளை கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன் நான் தான் இப்போ உண்மையான மனிதனா, இல்லது உண்மையான மனிதனை விட்டுட்டு கனவு கண்டவன் தான் உண்மையான மனிதனா, அந்த கனவு உண்மையா அந்த நனவு உண்மையா, இது மாதிரி ஒரு ஐயப்பாடு எல்லாருக்கும் ஏற்பட்டு வந்திருக்கு. அதை மெய்ஞானிகள் தீர்த்து வச்சிருக்கிறாங்க. இன்னும் உனக்கு அதுக்கு முந்தின பிறவியில் எத்தனையோ தாய் தந்தைகள் இருந்தாங்க தம்பி, இனிமேல் வரக்கூடிய பிறவிகளில் எத்தனையோ தாய் தந்தையர் வரப்போகிறாங்க. அதனால் எதுவுமே இப்போ நீ இருக்கிறதுக்காக வேண்டிய அலறையே எத்தனை தாயரோ எத்தனை தந்தையரோ இவங்கெல்லாம் நீ உண்மைன்னு நினச்சிக்கிட்டு மயங்கிக்கிட்டு இருக்கேன், இது தவறுன்னு சொல்லி மயக்கொழித்த கருணை கடலுக்கே சென்றுவதாய் கோத்துமே. உன்னுடைய உண்மை நிலை என்ன, நீ யார், எங்கிருந்து புறப்பட்டு வந்தாய், எங்கே போகப் போகின்றாய், இதையெல்லாம் நான் யார், எனது உள்ளம் யார், ஞானங்கள் யார், என்னை யார் அறிவார், வானோர் விரான் என்னை ஆண்டிலனேல் நான் மதிமயங்கி ஊனார் தலையில் உண்பலிதேர் அம்பலவன் தேனார் கமலமீன் சென்றுவதாய் கொத்தும்பிங்கிறார். நம்ம யாரு, நாம் இது பட்டாம்பூச்சியாக தான் இருந்தோமா, குருநாதராக தான் இருந்தோமா, இல்லாட்டி வேற ஒரு ஏதாவது ஒரு வேடத்தில் தான் வந்திருந்தோமாங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ இதெல்லாம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் யார் தெரிவிக்க முடியும்னா ஒரு ஞானதேசிகனே குருவாக வந்து தெரிவிக்க வேண்டும், அல்லது பேரண்ட நாயகன் ஒரு குரு வடிவில் வந்து நமக்கு இந்த ஞானத்தை தெரிவிக்கணும். இப்போ இவர் கேட்குறாரு, மயக்கம் ஒரு உயிர் இருப்பதை இல்லாததாகவும் இல்லாததை இருப்பதாகவும் நினைத்து கொண்டிருப்பதற்கு பேர் மயக்கம். ஒரு நோய், மனச்சிதைவு நோய்னு ஒரு நோய், அந்த நோய்க்கு ஆட்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொன்னதே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சைசோபிரினியான்னு ஆங்கிலத்தில் பேர், மனச்சிதைவுன்னு பேர். இந்த மனச்சிதைவுக்கு ஆட்பட்டவர்கள் தாங்கள் என்ன பேசுகிறோமோ அதை பேசிகிட்டே இருப்பாங்க, என்ன சொல்கிறோமோ அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு புகை வருதுன்னா புகை வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க, நம்ம பார்ப்போம் எந்த புகையும் வராது, ஆனால் அவங்க புகை வருதுன்னு சொல்லுவாங்க. நம்ம போய் பார்த்தோன்னா என்னை அவமரியாதை பண்ணிக்கிறார்கள், இந்த புகை இங்கே வருது அப்படின்னு. என் காதுக்குள்ளே ஏதோ ஒரு ஓசை கேட்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த காதுக்குள்ளே அவங்களுக்கு ஓசை கேட்கும், நம்ம பார்த்தா ஏன் காதை கொண்டு நீங்கள் பார்க்குறீங்களா என்னம்மா. எங்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்துச்சு, எனக்கு எப்பவும் காதுக்குள்ளே ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கு, அந்த ஓசை என்னம்மா கேட்கு, என்னை எலும்பு சொல்லுது, என்னை சாப்பிடாதன்னு சொல்லுது, என்னை தூங்காதன்னு சொல்லுது. அதனால் நீ ஒவ்வொரு அறைக்குள்ளேயா நான் போய் என்னை நடக்க சொல்லுது, நான் அந்தந்த அறைக்குள்ளே போய் பார்க்கும்போது அங்கே ஒன்றும் இல்லை, அடுத்த அறைக்குள்ளே போன்னு சொல்லுது. அப்படி அந்த பேஷண்ட் சொல்லுச்சு. இது ஒரு விதமான மனச்சிதைவு நோய் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு அது புரியாது. மனச்சிதைவுன்னு சொல்லிவிட்டு அவன் என்னை வந்து மனநோயாளின்னு இவங்க சொல்லிட்டாங்கன்னு அவன் நம்மளுடைய வார்த்தைகள் எதுவுமே அவன் எடுக்க மாட்டான். அப்படியே தரணும் வேற என்னெல்லாம் தெரியுதுன்னா எனக்கு இதெல்லாம் கேட்க அதெல்லாம் கேட்கணும். அதுக்கு 2 மருந்துகள் இருக்குது, அந்த மருந்துகளை கொடுத்தா அது சரியாயிரும். நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தால் சரியாயிரும். லகுவான ஒரு மருந்து, யார் மனநோயாளிகளோ அவர்கள் தூக்கமின்மையால் அவதிப்படுகிறவர்களாக இருந்தால் மருதாணி விதை, மருதாணி காய், மருதாணி பூ 3ஐயும் மிக்சியில் ஒரு அடித்து தேங்காய் எண்ணெயில் நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை தினப்படி தேய்ச்சி வந்தால் இந்த மனச்சிதைவிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்கள். நரம்பு தளர்ச்சியில் அவர்கள் குணம் பெறுவார்கள். இது ஒரு மருத்துவ சாத்திரம். இது மாதிரியெல்லாம் மருத்துவம் பண்ணுனா அவங்க அந்த காது கேட்குறது, எனக்கு காதுக்குள்ளே அது கேட்குது இது கேட்குது அப்படி இப்படி சொல்ல மாட்டாங்க. அது ஒரு மனச்சிதைவு. தான் யாராவோ இருக்கிற நான் எங்கள் அப்பா அந்த 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 பொண்ணு சொல்லுது, இவர் வந்து எங்கள் அப்பா வந்து ரோபோ, என்ன சந்தி, எங்கள் அப்பா ரோபோ, இவர் ஆட்டி விடுதாரு, இவர் எங்கள் அப்பா இல்லை, அவங்க அப்பா வந்து கூப்பிட வந்திருக்கிறாரு. நான் அந்த பொண்ணுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து இந்த எண்ணெயும் மருந்தும் கொடுத்து அதை ஆசுவாசப்படுத்தி வச்சுருக்கிறேன். அவங்க அப்பா அங்கேருந்து வந்து இன்னொரு வீட்டில் வந்து இந்த பொண்ணை படுக்க வச்சுருக்கிறது, தூங்க வச்சுருக்கிறதுக்கு அவருக்கு மனசு வருத்தம். அதனால் அவர் வந்து மன்னிச்சுக்கோங்கம்மா, என் பொண்ணுக்கு இங்கே இருந்தால் தான் எதுவும் கேட்கலன்னு சொல்கிறான், இங்கே இருந்தால் காது மனசும் தெளிவாக இருக்குது உடலும் தெளிவாக இருக்குன்னு எனக்கு உங்களுக்கு சிரமம் வைக்கமேன்னு இருக்குது, உங்களை எல்லோரும் வணக்கத்துக்குரியவராக நினைக்காங்க, நீங்கள் அவளுக்கு எச்சி எடுக்கிறீங்க, சாப்பாடு விட்டுறீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. இவர் இப்படியெல்லாம் சொல்கிறாருன்னு நம்பி என்னை அவர் பின்னால் போச்சலாதீங்க, அது ரோபோ. அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறான். இப்போ வந்திருக்கிறது எங்கள் அப்பா இல்லை, அவர் ஒரு ரோபோ. இவரை வச்சுக்கிட்டே நான் இவர் மேலே மரியாதை வச்சுருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இவரை வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் குடும்பத்தில் அனைவரும் ஆட்டம் போடுறாங்க. நான் போக மாட்டேன், நான் அம்மா வீட்டில் தான் இருப்பேன், நீங்கள் எல்லோரும் சாட்சி. நம்ம சங்கத்தில் உள்ள பாதி பிள்ளைங்களுக்கு இது தெரியும், எல்லாரையும் சாட்சிக்கு வேற கூப்பிடுதான், இவங்க ரோபா தானே, எல்லாரையும் ஆமான்னு சொல்லுங்க அப்படின்னு வேற நான் சொல்லிட்டேன் சைகை மூலமாக. உடனே எல்லாரும் ஆமான்னு. அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க, அவன் உண்மையான அப்பா வந்த பிறகு நான் அவங்க கூட தான் இவளை அனுப்பிச்சி வைப்பேன். உங்கள் அப்பா உண்மையான அப்பா வருவார் கண்ணா, சாயங்காலத்துக்குள்ளே உங்கள் உண்மையான அப்பா வந்துடுவார், அவர் பின்னால் நான் உன்னை அனுப்பிச்சி வைக்கிறேன், நீ இப்போ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூங்க பண்ணியாச்சு. இந்த எண்ணெயை தேய்ச்சி கொடுத்து தூங்க பண்ணியாச்சு. அவள் தூங்கிட்டான்.
சாயங்காலம் எந்திரிச்ச உடனே மத்தியானம் வேறு அவளை தூக்கத்திலே எழுப்பி சாப்பாடு கொடுத்தாச்சு. சாயங்காலம் எழும்பியாச்சு. சாயங்காலம் எழும்பி டிஃபன்லாம் கொடுத்த உடனே உங்கள் அப்பா உண்மையான அப்பா வர சொல்லட்டுமான்னு, வர சொன்னால் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவங்களுக்கு அந்த எண்ணெய் மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்து, அவளுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுக்கணுங்கிறது தெரியவே செய்யாமல் நீங்கள் அதை எதோ பால்லையோ தண்ணீர்லையோ எதுலேயோ கலந்து அவளுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. அவள் எப்போது சிதைவு ஏற்பட்டுச்சுன்னா உடனே கூப்பிட்டு வந்துருங்க, வீட்டில் ஏதாவது தூக்கி எரிஞ்சிருவா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். அப்புறம் அவளுக்கு எங்கள் அப்பா வந்துட்டார், சரி நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். 10 நாளைக்கு ஒருக்கா ரூபா வந்துடுவாங்க அவளுக்கு. ஏன்னா மருந்தை அவங்க சிரத்தையாக தொடர்ச்சியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. 6 மாதமோ ஓராண்டோ ஒரு மனச்சிதைவுக்கான மருந்து கொடுக்க சொன்னால் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் ரொம்ப தெளிவான சிந்தனை பாருங்கள். ஒரு ரோபோ, ஒரு அப்பா மாதிரி ஒரு ரோபோ செய்ய முடியும். அந்த ரோபோவால் இதெல்லாம் செயல்பட முடியும்னா அவள் தம்பி பொண்டாட்டி கேட்கா, இவள் ரோபோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவளுக்கு அறிவு இருக்குது, இவளை மனச்சிதைவுன்னு சொல்லி எப்படி நீங்கள் என்கிட்ட சொல்லலாம்? அவன்கிட்ட போய் நான் போய் வீடு தேடி போய், குழந்தை அந்த பொண்ணுக்கு மனச்சிதை வந்திருக்கு, ஏதாவது ஒன்று பேசுனா நீ ஏதாவது தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா, போங்கம்மா, உங்களை மாதிரி வேண்டாம் ஆட்கள் செல்லம் கொடுக்கறதுனால தான் அப்படி இருந்திருக்காரு. ரோபான்னு அவன் தெளிவாக சொல்கிறாள். அவள் எப்படி மனச்சிதைவுக்கு ஆளாலாம்? அது தப்புமா, அது மாதிரி சொல்லாங்க. அவள் எவ்வளோ அவமரியாதையாக எங்கள் வீட்டு ஆட்களெல்லாம் பேசுகிறா தெரியுமா? சொல்லிட்டு போட்டுங்கண்ணா, கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருமா, ஒரு 10 நாளையில் சரி பண்ணி அனுப்பிடுறேன். திரும்ப அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு வாரமாக வச்சுருந்து சரி பண்ணி அனுப்பணும்னு வச்சுக்குவோம். அப்போ சில தெளிவான சிந்தனைகள் அவங்க பேசும்போது பார்க்கும்போது இவங்களுக்கு மனச்சிதைவான நமக்கே ஒரு குழப்பம் வந்துடும். நம்மளும் மனச்சிதைவான அந்த பட்டாம்பூச்சி தான் தானா, அல்லது அந்த பட்டாம்பூச்சி மனிதனாக கற்பனை பண்ணி கொண்டு எனது உருவில் இருக்கிறதான்னு அந்த குருநாதர் சிந்திச்ச மாதிரி நமக்கே இவங்க எல்லாரும் சொல்கிறத பார்த்து ஒருவேளை இவங்களுக்கு இப்படி தான் இருக்குமோ, நம்ம தான் இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டோமோன்னு நானே சில நேரம் குழம்பிடுவேன். அப்போ இப்போ என்ன மயக்கருத்த கருணை கடல். இப்படி தான் உலகத்திலையும் நாம் எதையாவது ஒன்று கற்பனை பண்ணிக்கிறோம். நமக்கு உண்மையிலே எது உண்மை எது யதார்த்தம் நமக்கு எதுவுமே தெரியாது. யதார்த்தத்தை தெரிய ஒட்டாமல் பல விஷயங்கள் நம்மளை தடுத்து கொண்டிருக்கின்றன. பயத்திலெல்லாம் பெரிய பயம் மரண பயம்தான். நோயிலெல்லாம் பெரிய நோய் சாவு, மரணம்ங்கக்கூடிய நோய் தான். மரணம் பயம் என்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடல். இது பெரிய நோவை தீர்த்து வைக்கிறான் இறைவன், பெரிய பயத்தை தீர்த்து வைக்கிறான். மரணத்துக்கும் பயப்படக்கூடாது, பிறவிக்கும் பயப்படக்கூடாது. நான் எனக்கு அவர் முதலில் தெளிவாக சொல்லிட்டார், காயத்துள் வைப்பாய் கடல் கீழ் வைப்பாய். நீ எதுக்குள்ளே வச்சானாலும் எனக்கு பிரச்சனை இல்லை பாப்பா, பிறவியை பற்றி எனக்கு அச்சம் இல்லை. பயம் மரண பயம். நான் அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றேனையா எந்தனை ஆட்கொண்ட போதே கொண்டில்லையோ, நன்றே செய்வாய் பிழை செய்வாய், என்னை என்ன வேணா செஞ்சுக்கோயா, எனக்கு இதை பற்றி சம்மந்தம் இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு தெளிவை இறைவன் தான் நமக்கு கொடுக்க முடியுமே தவிர சாதாரண மனிதர்களால் இந்த விளக்கத்தையோ இந்த தெளிவையோ நமக்கு தர முடியாது. ஒரு குருவை போய் ஒரு சீடன் போய் பார்க்க போகிறான். அந்த குருவை அந்த சீடன் போய் பார்க்க போகும்போது அவர் கேட்குறாரு, குருநாதர் சீடன் கேட்குறான் குருநாதர்கிட்ட, சுவாமி நான் உலகத்தை பார்ப்பதானால் எதை கொண்டு பார்ப்பது அப்படின்னு. பகலில் பார்க்கறதுனா சூரிய ஒளியை கொண்டு பார்த்துடலாமே. இப்போ இந்த உலகத்தில் எத்தனை பிராணிகள் இருக்குது, எத்தனை உயிரோட்டம் உள்ள செடிகள் இருக்குது, எத்தனை பட்டுப்போன செடிகள் இருக்குது, எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தரமானவர்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் நீ பகலில் சூரியன் வச்சு. சூரிய வெளிச்சம் இல்லாத போது இரவில் சந்திர ஒளி இருக்குப்பா, அதை வச்சு பார்த்துக்கலாம். சூரியனும் சந்திரனும் உதயமாகாத போது நெருப்பொலியை கொண்டு பார்த்துக்கலாம். ஒரு மணல் விளக்கோ அல்லது ஒரு சாதாரண விளக்கோ ஏற்றி வச்சோன்னா சூரிய சந்திரர்கள் இல்லாத போது அமாவாசை அன்னைக்கு கூட நம்ம அந்த ஒளியை கொண்டு நாம் உலகத்தை பார்த்துக்கலாம். சூரியன் வரல சந்திரன் வரல, விளக்கும் நமக்கு கிடைக்கல. அப்போ என்ன செய்யலாம்? ஒரு அறையில் 2 பேரோ 3 பேரோ இருந்தால் வாக்கு ஒலி அப்படின்னு ஒன்று உண்டு. வாக்கு, இங்கே யார் இருக்கா? நான் தான் இருக்கேன். அப்போ ஏதோ இவ்வளவு இடைவெளியில் ஒரு உருவம் இருக்கின்றது. வாக்கு ஒலியை கொண்டு, வாக்குக்கு ஒரு ஒலியும் உண்டு ஒளியும் உண்டு. அந்த வாக்கு ஒலியினாலும் ஒளியினாலும் இந்த அறைக்குள்ளே 2 பேர் இருக்கிறாங்க 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ சூரியனை கொண்டு ஒரு உலகத்தை தெரிந்து கொள்ளலாம், சந்திரனை கொண்டு தெரிந்து கொள்ளலாம், அக்கினியை கொண்டு தெரிந்து கொள்ளலாம், வாக்கொலினால் தெரிந்து கொள்ளலாம். இந்த 4 இல்லாத போது எதை கொண்டு தெரிந்து கொள்வது? உயிரொலியை கொண்டு தெரிந்து கொள்ளலாம். நான் என்னுடைய உயிருக்கு ஒரு ஒளி ஆற்றல் உண்டு. அந்த உயிரொலியை கொண்டுதான் கண்ணொளியை பிரகாசமாகும். உயிரொலி இல்லை, ஒருத்தன் இறந்து போனால் பிணமாக இருக்கிறான்னா அவனுக்கு இத்தனை நாள் என்ன பிரயோஜனம்? நான் வாக்கு இங்கே இருந்தால் சத்தம் கொடுக்குறேன். எத்தனை பேர் கேட்பாங்க, அம்மா நான் என்னை விட்டுட்டு போயிட்டேம்மா, என்னை யார்கிட்ட விட்டுட்டு போயிட்டேன், அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டே, என்னை யார்கிட்ட விட்டுட்டு போயிட்டேன். அவங்களுக்கு காதா கேட்குது, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு யார் சொல்ல முடியும்? யாருக்கும் தெரியாது. அப்போ வாக்கொலினால பிரயோஜனம் இல்லை.
உயிரொளியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இறந்த பிணத்துக்கு சூரிய ஒளி இருந்தால் என்ன தெரிய போகுது, சந்திர ஒளி இருந்தால் என்ன தெரிய போகுது, அக்கினி ஒளி இருந்தால் என்ன தெரிய போகுது. அப்போ உயிரொளி இருந்தால்தான் சூரிய ஒளியோ சந்திர ஒளியோ அக்கினி ஒளியோ அல்லது வாக்கு ஒளியோ ஒருத்தனை தன்னை அடையாளம் காண்பதற்கு இந்த உயிரொளி இருந்தால்தான் பயன்படும். உயிரொளி எதனால் மேன்மைப்படும்? உள்ளொளியால் மேன்மைப்படும். உள்ளொளிங்கிறது அதாவது மாறி நின்று என்னை மயக்கிடும் அஞ்சப்புலனைந்தின் வழியடைத்த அமுதே ஊறி நின்று என்னுள் எழு பரஞ்சோதி, இதுதான் உயிரொளி. அப்போ இந்த சிவமாக்கி என்னை ஆண்ட அந்த உள்ளொளி இருந்தால்தான் இத்தனை ஒளியும் பிரகாசப்படும். இத்தனை ஒளி பிரகாசப்படுவதற்கு ஆதார ஒளி அருட்பெரும் ஜோதிங்கக்கூடிய ஒளி. அந்த ஒளியில் ஒன்றுவதுதான் ஒவ்வொரு உயிரினுடைய இலக்காக இருக்க வேண்டும். அந்த உயிரோட்டமுள்ள ஒளியை கண்டுகொண்டு அதனோடு இரண்டரை கலப்பதற்கான சாதனையாக நாம் நம்மளுடைய விசித்தி சக்கரத்திலிருந்து ஒவ்வொரு மூச்சையும் பேரண்ட நாயகனை நோக்கி நாம் விட்டுக்கொண்டே இருந்தோமானால் அந்த பேரண்ட நாயகனை நோக்கி அந்த பயிற்சியும் முயற்சியும் அந்த பேரொளியை அந்த அருட்பெரும் ஜோதியை நம்முள் பெற்று விளங்க செய்யும் அப்படின்பதான ஒரு பகுதி தான் இது. அந்த உள்ளொளியும் அந்த பேரண்ட நாயகனுடைய அருட்பெரும் ஜோதி ஒளியும் கலக்கும் கலவைதான் கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் சரணங்களே சென்று. கரணங்கள் இருந்ததுன்னா கரைமிடற்றனை காண முடியாது. ஏன்னா கண்முதல் புலனால் காட்சியும் இல்லோன்னு முதலே சொல்லிட்டார். கண் கொண்டு பார்க்க முடியாதவன் அவன் சொல்லிட்டார். சித்தமும் செல்லா சேட்சியன்னு சொல்லிட்டார். கண் கொண்டு பார்க்க முடியாதவன் சித்தம் கொண்டு செல்ல முடியாதவன். அப்ப எதை கொண்டு பார்ப்பது? உயிரொளியை கொண்டு பேரண்ட நாயகனான அருளொளியை பார்ப்பதுதான் நம்ம பார்வை. அந்த பார்வையினாலதான் நாம் விளக்கம் பெற முடியும். அப்படிங்கிறதுனால கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே. இவைகள் கரணங்கள் செத்துப்போன இடத்துல, கரணங்கள் சிந்தை சிதைந்த இடத்தில், சிந்தையால் ஏன்னா தொட முடியாதுங்கனால சித்தமும் செல்லா சேர்ச்சின்ட்டார். அப்ப சிந்தை தொட முடியாத ஒரு இடத்தில், கரணங்கள் கொண்டு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் கொண்டு பார்க்க முடியாத ஒரு இடத்தில் இறை ஆற்றலை உணரலாம். அது உள்ளொளியை கொண்டே அந்த அருட்பெருஞ்சோதி ஒளியை உணரலாம்ங்கிறதுனால கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே. எப்போ ஒரு உயிர் பரிணாம வளர்ச்சியின் உச்சகட்டத்தை எட்டும் அப்படின்னா மரணத்திற்கும் பயப்படாமல் பிறவி நோய்க்கும் பயப்படாமல் அப்படி இருந்தானா அந்த தன்னுடைய பூரணத்துவத்தை உணர்ந்ததுன்னு அர்த்தம். அப்ப அந்த மரணத்திற்கும் பிறவி நோய்க்கும் அஞ்சாத தன்மை எப்போ வரும் அப்படின்னா பேரண்ட நாயகனை நாம் ஒன்றினால்தான் வரும். ஒன்றிய உள்ளுணர்வு பெற்றால் அது வரும். அதனால அவர் சொல்றார், கரணங்களெல்லாம் கடந்து நின்ற கரைமிழற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கறுத்த கருணை கடலுக்கே சென்றுவதாய் கொத்தும். நம்ம மயக்கம் எப்போது தெளியும்னா பேரண்ட நாயகனே குரு வடிவாக வந்து எதுப்பா நியாயமானது, நீ பட்டாம்பூச்சி தானா அல்லது மனிதன் தானா? பட்டாம்பூச்சி கனவு கண்டு கொண்டு இருக்கிறதா அல்லது மனிதன் கனவு கொண்டிருக்கிறானா? மனிதனும் பட்டாம்பூச்சி மாதிரி கனவு காணலாம், பட்டாம்பூச்சி மனிதன் மாதிரி கனவு காணலாம். அந்த கனவிலிருந்து விடுதலை பெற்று எது பேரண்ட ஒளியோ அந்த ஒளியோடு இந்த பிண்ட ஒளியை நாம் கரைத்து கொள்ளும் நாள் தான் மயக்கறுத்த நாள். அந்த மயக்க அறுப்பதற்கு நாம் அவனை நோக்கிய பயிற்சியை பண்ண வேண்டும். அந்த பயிற்சியை பண்ணும்படியாக நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக செய்கின்றார் மணிவாசக பெருந்தகை. இப்ப இந்த பாடல் உங்களுக்கு எது சந்தேகம் இருக்கப்பா? மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்த கரணங்கள் 4 இவைகள் தான் கரணங்கள். மனதால் மனம் பார்க்க முடியாது, மனத்தை கொண்டு உணர முடியாதுன்னு முதலே சொல்லிட்டார். இதுல திருவண்ட பகுதியில் சொல்லியிருக்கார். சித்தம் செல்லா சேட்சியன் இருக்கிறாரு. புத்தி அறிவு கொண்டு அறிய நூல் உணர்வு உணரா நுண்ணியன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ மனதால் அறிய முடியாது, புத்தியால் அறிய முடியாது, சித்தத்தால் அறிய முடியாது, அகங்காரம் கொண்டு அறிய முடியாது. அப்போ எதனால் அறியலாம்? இந்த மயக்கம் அறுத்த பிறகு உள் உணர்வு கொண்டு நூலேணி பற்றி நுனியேற மாட்டாதார் கோலொன்று பற்றி அவங்க வந்து குருட்டாட்டம் ஆடுகின்றார். நூலேணி பற்றி நுனியேற தெரியணும், அது கோலொன்று பற்றி எந்த கோல் பற்ற வேணும்? கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாக கோகலியாகிய கோவை அந்த களியை வீணாதண்டை ஆதாரமாக கொண்டு நீங்கள் நாடிங்கக்கூடிய ஒரு நாடி பற்றி அதற்கு மேல் பயணிக்கக்கூடிய பயணம் பற்றி இதில் கூறப்படுகிறது. சூட்சுமமாக அதை வைத்திருக்கிறார். மயக்க அறுக்கும் போது
உயிரொளியில் இது சூரிய ஒளியால் அறிய முடியாது, சந்திர ஒளியால் அறிய முடியாது, விளக்கொளியால் அறிய முடியாது. உள்ளொளி கொண்டு பேரண்ட ஒளியை நாம் அறிய வேண்டும். வாக்கொலியால் அறிய முடியாது, உள்ளொளி கொண்டு பேரண்ட ஒளியை அறிய முடியுங்கக்கூடிய 4 ஒளிகளால் அறிய முடியாது. 5வது ஒளியை கொண்டு 6வது ஒளியை பற்ற வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் 6வது அறிவை பற்ற வேண்டும். அதற்கு மேல் உள்ள அனுபவங்களை பெற வேண்டும்ங்கக்கூடிய ஒரு சூட்சுமத்தை இதில் வைத்திருக்கிறார். இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் உண்டா?